வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்னன்னா, தந்தி டிவி மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நடத்துவாங்கள்ல, இப்போ நடத்த போகிறாங்க. தலைப்பு என்னன்னா, கரூர் துயரம் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் பேச்சாளர்கள்? சீப்பு செந்தில் இருக்காருல்ல, தமிழ் கேள்வி செந்தில்வேல், அவர் திமுகவுடைய பேச்சாளர். திமுகவுடைய சொம்பு கிடையாதுன்னா திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு செந்தில்வேலு. சூர்யா வெற்றி கொண்டான், தனியரசு, கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுகவுடைய பேச்சாளர். அடுத்து எஸ்ஜி சூர்யா அவர்கள், பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய மாநில தலைவர் எஸ்ஜி சூர்யா அவர்கள். அடுத்து பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ், இவங்கெல்லாம் பேச்சாளர்களாக கலந்துக்கிறாங்க. மக்கள் மன்றம் கரூர் துயரம் யார் பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பில். ஸோ இந்த தலைப்புக்கு நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, இது தந்தி டிவி வைக்கக்கூடிய ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது. இந்த ட்ராப்பில் அதிமுக பாஜகவினர் போய் விழுகிறாங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். திமுகவுக்கு போட்டி என்டிஏ அப்படிங்கிற இருக்கக்கூடிய களத்தை திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு மாற்றுவதற்கான ஒரு யுக்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி போட்டி இருந்தால் தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய்க்கு வந்து நிறைய வாக்குகள் போகும், என்டிஏவுக்கு போகாது. அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரிச்சார்னா ஆட்டோமேட்டிக்காக திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுகவுக்கு விழுக வேண்டிய வாக்குகள் எப்போதும் போல திமுகவுக்கு விழுகும். திமுகவுக்கு எதிராக விழுகக்கூடிய வாக்குகள் என்டிஏவுக்கு போறதை தடுக்கிறதுக்காக விஜய் வந்திருக்காரு. அப்போ திமுக வெர்சஸ் டிவிகே இப்படின்னு களம் இருந்துச்சுன்னா அது டிஎம்கேக்கு நல்லது. இப்படிதான் தந்தி டிவி இதனால தான் இப்படி செட் பண்றாங்க. இன்சிடென்ட் நடந்து 2 வாரம் வந்து ஆயிருச்சு. திருப்பி இதே டாபிக்கை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கான காரணம் என்ன? டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இப்படின்னு களத்தை செட் பண்ணுறதுக்காக தமிழக மீடியாக்கள் வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு சில பேருக்கு டவுட் வருது. கமெண்ட் செக்ஷனில் சில பேர் தங்களுடைய சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. அதனால தமிழக மீடியாக்கள் விரிக்கக்கூடிய ட்ராப்பில் தமிழக பாஜக மற்றும் அதிமுக போய் விழுக வேண்டாம். விஜய்க்கு முட்டு கொடுக்கறத அதிமுக பாஜகவினர் தவிர்க்கிறது அவங்க கூட்டணிக்கு நல்லது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். விஜய் எப்படியாவது கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அதிமுகவினர் சில திராவிட பாஜகவினர் நினைக்கிறாங்க. விஜய் கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. விஜய் தனியாக நின்று திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் அவர் பிரிப்பார். அதனால் நீங்கள் இப்போ விஜய்க்கு இப்போ முட்டு கொடுக்கறதுனால விஜய்க்கு தான் ஆதரவு கூடுமே தவிர உங்கள் கூட்டணிக்கான ஆதரவு குறையும். ஸோ அதனால் அப்படி பாலிடிக்ஸ் பண்ணாமல் திமுகவையும் விஜய் யாருமே வேண்டாம், எங்கள் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத இப்படி முன்னிலைப்படுத்தினீங்கன்னா என்டிஏவுக்கு இன்னும் பாப்புலாரிட்டி கூடும். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டாவது டாபிக்கு நோபல் பிரைஸ் வந்து வெனிசுலாவுடைய லீடருக்கு வழங்கப்பட்டிருக்குல்ல. ட்ரம்ப் ரொம்ப எதிர்பார்த்தாரு, ட்ரம்ப்புக்கு கிடைக்கல. வெனிசுலாவுடைய லீடருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா, வெனிசுலாவில் மக்களாட்சி ஜனநாயகம் உறுதியாக ஜனநாயகத்துக்காக இவங்க கடுமையாக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. மரியா மச்சாடோ தான் வின்னர். இப்போ காங்கிரஸை சேர்ந்த ஒரு லீடர், அவர் பேர் சுரேந்திர ராஜ்புட், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுல் காந்திக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம். நீங்கள் வெனிசுலாவுடைய லீடர் எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? வெனிசுலாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற அவங்க போராடுறாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்தீங்களே. இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற ராகுல் காந்தி போராடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் உடைய லீடர் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விட உடனே பாஜக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆமாம் கொடுக்கலாம், ராகுல் காந்திக்கு 99 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு, அதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வழக்கம் போல கலாய்க்க இது காங்கிரஸுக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.